ஹே காய்ஸ், வெல்கம் டு பாட்பி. இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேட்பாட் ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாட்பி பார்த்தீங்கன்னா நோ கோட் சேட்பாட் பில்டர். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாகவே உங்களோட சேட்பாட் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பாட்பி டேஷ்போர்ட். லெஃப்ட் சைடு மெனுவில் அண்டர் வாட்ஸ்அப்பில் பாட் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு உங்களோட நம்பர் வந்துடும். எந்த நம்பருக்கு சேட்பாட் ஃப்ளோ கிரியேட் பண்ணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு பாட் ரிப்ளைங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே வந்து உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ஃப்ளோவும் ஷோ ஆகும். நான் இப்போ வந்து கிரியேட் நியூ கொடுக்குறேன். கிரியேட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பாட் ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு டைட்டில், ட்ரிகர் கீவேர்டு, ஓகேங்களா, ஆட் லேபிள் எல்லாமே கொடுக்கலாம். நான் வந்து டைட்டில் வந்து ஹோட்டல்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த டெமோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் ரூம் புக்கிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ டைட்டில் வந்து நான் ஹோட்டல்னு கொடுத்தேன். இது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ட்ரிகர் வேர்டு அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து எந்த கீவேர்டு கொடுத்தா பாட் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நம்ம இங்கே வந்து கமா கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கிங் கமா ஹாய் கமா ஹலோ, இதில் எந்த வேர்டு அவங்க சேட்டில் வந்து என்ட்ரு பண்ணாலும் இந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? இதில் வந்து எக்ஸாக்ட் கீவேர்ட் மேட்ச் அப்படின்னா இவங்க புக்கிங்னு எக்ஸாக்டாக அது மட்டும் இருந்தால் மட்டும்தான் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஹாய்னா ஹாய்ன்னு மட்டும் இருந்தால் தான் ட்ரிகர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் புக் அப்படின்னா ஐ வாண்ட் அந்த மாதிரிலாம் ட்ரிகர் ஆகாது. ஓகேங்களா? எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். உங்களுக்கு ஸ்ட்ரிங் மேட்ச் அப்படின்னா நான் அதேமாதிரி தான் ஹாய் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா அந்த ஹாய் ஹவ் ஆர் யூலே ஹாய்ங்கிற வேர்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சு. ரெண்டுக்கு தான் வித்தியாசம், ஸ்ட்ரிங் மேட்சுக்கும் எக்ஸாக்ட் கீவேர்டு மேட்சுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்னொரு கமா கொடுத்து புக்குன்னு கொடுத்துட்றேன். இப்போ இப்போ யாராவது வந்து ஐ வாண்ட் புக் அப்படின்னா இந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகாது. ஓகேங்களா? எக்ஸாக்டாக புக் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரிங் மேட்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஐ வாண்ட் புக் அப்படின்னு கொடுத்தாலே அந்த ஐ வாண்ட் புக்லேயே புக்குங்கிற வேர்டு இருக்குது. ஸோ வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் இந்த டெமோவில் வந்து எக்ஸாக்ட் கீவேர்ட் மேட்ச்சு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? டைட்டில் வந்து ஹோட்டல்னு கொடுத்துறேன். ஆட் லேபிள், அதாவது இந்த ஃப்ளோ மூலிமா வர்றவங்களுக்கு மட்டும் ஒரு லேபிளை போடலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க புதுசாக வர்றவங்க ஹாய்னு வர்றாங்க அப்படின்னா நான் வந்து நியூ என்கொயரின்னு ஒரு லேபிளை கிரியேட் பண்ணி அவங்க ஃபுல்லாக அதில் வர்ற மாதிரி வச்சிடலாம். ஓகேங்களா? நான் வந்து லேபிள் வேணும்னா வச்சுக்கலாம், இது மேண்டேட்டரி கிடையாது. நான் வந்து சாம்பிள்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த லேபிளில் அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னா அதையும் கொடுக்கலாம். நீங்கள் ரிமூவ் கொடுக்கணும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் டு சீக்வன்ஸ் அப்படின்னா அது நான் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறப்ப சொல்கிறேன். எவ்ரி 2 hours இல்லை எவ்ரி 3 hours அப்படின்னா அவங்க ஃப்ளோவில் அவங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறது. ஓகேங்களா? அதான் சப்ஸ்கிரைப் டு சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸை வந்து அவங்கள ஒரு 2 hours கழிச்சோ 3 years கழிச்சோ ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் டு கஸ்டம் ஃபீல்ட். சேவ் டு கஸ்டம் ஃபீல்டு எதுக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு வேர்டு என்ட்ரு பண்ணுறாங்களே அது ஒரு கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவான டைனமிக் சாட் பாட் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃப்ளோவில் நமக்கு அது தேவைப்படாது. ஓகேங்களா? தென் அசைன் கான்வர்சேஷன் டு ஏ குரூப் ஆர் டீம் மெம்பர். இப்போ வந்து இந்த கான்வர்சேஷனை ஒரு பர்டிகுலர் டீம் மெம்பருக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இல்லை ஒரு யூஸருக்கு இந்த கான்வர்சேஷன் அசைன் பண்ணோம். நம்ம வந்து பாட்பியில் பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனை அவங்க வந்து ஒரு டீம் மெம்பருக்கு அசைன் பண்ணணும், இல்லை அந்த பர்டிகுலர் குரூப்பில் இருக்க டீம் மெம்பருக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்ட் டேட்டா டு வெப்புக்கு யூஆர்எல். ஓகேங்களா? இந்த டேட்டாவை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சிஆர்எமுக்கோ இல்லை வெப் ஆப்புக்கோ இங்கேருந்து தேர்ட் பார்ட்டி ஜாப்பியர் பேப்லி அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கு இங்கேருந்து டேட்டாவை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? வெப்புக் மூலிமா ஒரு சென்ட் டேட்டா டு கூகுள் ஷீட். ஓகேங்களா? இது வந்து இந்த டேட்டாவை வந்து நம்ம கூகுள் ஷீட்டுக்கு வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு
ரோவா வந்து ஒவ்வொரு வாட்டி நியூ மெம்பர் வரப்போ ஒவ்வொரு நியூ ரோ கிரியேட் ஆகிட்டு வரும். இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம கூகுள் ஷீட் இம்போர்ட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து கீவேர்டு கொடுத்துட்டேன், டைட்டில் கொடுத்துட்டேன், லேபிள் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் எலமெண்ட்டு. ஓகேங்களா? ஹாய் போட்டு இங்கே நேமை வந்து வாட்ஸ்அப்பே ஆட்டோமேட்டிக்காக நேமை வந்து ஃபெச் பண்ணோம் வாட்ஸ்அப் ஏபிஐ மூலிமா. ஸோ நான் ஹாய் போட்டு அந்த யூஸரோட நேம் போட்டு வெல்கம் டு ஒரு ஹோட்டல் நேம் கொடுக்கலாம். நம்ம என்ன கொடுக்கலாம்? பாட்பி ஹோட்டல். ஓகே, பாட்பி ஹோட்டல்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ அவங்க ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த மெசேஜ் தான் ஒரு ஹாய் போட்டு அந்த யூஸரோட நேம் போட்டு வெல்கம் டு பாட்பி ஹோட்டல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எலமெண்ட் இருக்குது ஆக்சுவலாக. டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ ஃபைலு, நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி அதை ஒர்க் ஆகுது மட்டும் பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ராக்டிவ் ஆட் பண்ணுறேன். இன்ட்ராக்டிவ் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்டரில் ஒரு இமேஜ் கொடுத்து பட்டன் எலமெண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? பட்டன் எலமெண்ட் கொடுக்குறோம்னா நீங்கள் இன்ட்ராக்டிவ் மூலிமா தான் பண்ண முடியும். வேறு எதுலேயும் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து நான் இன்ட்ராக்டிவ் கிளிக் பண்ணிக்கிறேன், ஹெட்டர் கொடுக்குறேன், வெல்கம்னு கொடுக்குறேன், வெல்கம் டு பாட்பின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ப்ளீஸ் செலக்ட் த பிலோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபுட்டர் நீங்கள் கொடுக்குறான்னு கொடுக்கலாம், நான் பாட்பின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே ஹெட்டருக்கு பதிலாக நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இமேஜ் கூட ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பட்டன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் 3 பட்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் பட்டன் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து மெயின் மெனுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல சென்ட் மெசேஜ், ஸ்டார்ட் எ ஃப்ளோ, சிஸ்டம் டிஃபால்ட் ஆக்ஷன் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நான் இப்போ வந்து சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பட்டன், மொத்தம் 3 பட்டன் கொடுக்க போகிறேன். இன்னொரு பட்டன் செக்இன் அண்ட் அவுட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அது சென்ட் மெசேஜாக கொடுக்குறேன். இன்னொரு பட்டன் கொடுக்குறேன், கான்டாக்ட் ஆக்ஸ். ஓகே, இப்போ சென்ட் மெசேஜ் அப்படின்னா இந்த ஃப்ளோ அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்ப நம்ம ஃப்ளோ இங்கேருந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸ்டார்ட் எ ஃப்ளோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ளோவை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து இந்த பட்டன் கிரியேட் பண்ணுறப்போ அந்த ஃப்ளோ ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் மெசேஜ்னா நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோ இங்கேயே கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் எ ஃப்ளோ அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ஃப்ளோவில் இங்கே காமிக்கும். அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃப்ளோ வந்து ட்ரிகர் பண்ண முடியும் இங்கேருந்து. ஓகேங்களா? திரும்பி ஒரு வாட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதுதான் அது. சிஸ்டம் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்னா, ஆக்ஷன் பட்டன் அப்படின்னா நம்ம வந்து அன்சப்ஸ்கிரைபு, ரீசப்ஸ்கிரைபு, சேட் வித் ஹியூமனு, சேட் வித் ரோபோட் பட்டன்லாம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இது 1 by 1 நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக சென்ட் மெசேஜை கொடுத்து சேவ் பண்ணிச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து 3 பட்டன் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு கொடுத்து மெயின் மெனுவில் இன்னும் திரும்பி இன்ட்ராக்டிவ் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து திரும்பியும் ப்ளீஸ் செலக்ட் மெனு ஆப்ஷன்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஹெட்டர் யூஸ் பண்ணுறேன், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன், இமேஜ் யூஸ் பண்ணாமல். திரும்பியும் பட்டன் ஆட் பண்ணுறேன். என்ன பட்டன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரூம்ஸ்னு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு பட்டன் ஆட் பண்ணுறேன், ஃபுட் மெனு கொடுக்குறேன்.
இந்த இடத்துல 2 பட்டன் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒண்ணு வந்து ரூம்ஸு, இன்னொன்னு வந்து ஃபுட் மெனு. இப்போ ரூம்ஸ யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா அப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்து 2 ரூம காட்டணும். ஒண்ணு வந்து ஏ ஏசி ரூமு, இன்னொன்னு நான் ஏசி ரூம். ஓகேங்களா? ஆ டைட்டில் டெக்ஸ்ட் வந்து ரூம்ஸ்ன்னு குடுத்துறேன். செலக்ட் ரூம் ஆப்ஷன். ஓகேங்களா? இதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஏசி ரூம். ஓகேங்களா? திரும்பி அங்கேயே பட்டன்ல நான் ஏசி ரூம். ஏசி ரூம், நான் ஏசி ரூம். ஓகேங்களா? இந்த ரூம்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணா 2 ஆப்ஷன் காமிக்கும். ஏசி ரூம், நான் ஏசி ரூம். ஸோ ஏசி ரூம கிளிக் பண்ணா நம்ம ஏசி ரூமோட பிக்சர காட்டலாம். இந்த இமேஜ் இருக்குல்ல, நீங்க இமேஜ், வீடியோ எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் இமேஜ் ஆட் பண்றேன். இங்க வந்து ஏசி ரூமோட இமேஜ் ஒண்ணு ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஏசி ரூமோட இமேஜ் ஆட் பண்றேன். நான் ஏசி ரூமோட ஒரு இமேஜ் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஏசி ரூம் கிளிக் பண்ணா ஏசி ரூம் வரும். நான் ஏசி ரூம்னா நான் ஏசி ரூம் வரும். ஓகேங்களா? இதுக்கு மேல நீங்க ஃப்ளோவ கன்டின்யூ பண்ணாலும் கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் பார்த்தாச்சு, இமேஜ் பார்த்தாச்சு. நீங்க வீடியோ வந்து இதே மாரி இமேஜுக்கு பதிலா வீடியோ ஆட் பண்ணலாம். ஆடியோ அதே மாரி தான். ஃபைல் அதே மாரி தான். பிடிஎஃப் அந்த மாரி ஃபைல் ஆட் பண்றதெல்லாம் இன்டராக்டிவ் தான். நம்ம வந்து பட்டன் ஆப்ஷன். ஓகேங்களா? பட்டன் ஆப்ஷன் ஆட் பண்ணணும்னாவே நீங்க இன்டராக்டிவ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிடிஐ யூஆர்எல் பட்டன் அப்படின்னா கால் டு ஆக்ஷன் யூஆர்எல் பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணா நம்ம யூஆர்எல் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்னு போட்டு ஹெடர் மெசேஜ் தேங்க்யூ போட்டு இங்கே பாடி மெசேஜ் ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட் ஃபார் மோர் டீடைல்ஸ். ஓகேங்களா? ஃபுட்டர் மெசேஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பாட் பீன்னு கொடுக்குறேன். பட்டன் டெக்ஸ்ட்டு வெப்சைட்னு கொடுக்குறேன். அந்த இடத்துல பட்டன் வெப்சைட் கொடுக்கும். இந்த இடத்துல யூஆர்எல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓகேங்களா பாட்பி.io வரும். இப்போ இதே இது நீங்கள் வந்து திரும்பி க்ளோன் பண்ணி இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளோன் ஆப்ஷன். ஓகேங்களா? ஏசி ரூமை கிளிக் பண்ணால் இமேஜ் வரும். இமேஜுக்கு அப்புறம் இந்த சிடி யூஆர்எல் பட்டன் வரும். இந்த அது ஒரு பட்டனோட வரும். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் வெப்சைட் ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அப்படியே பேக் வாங்க, ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மெயின் மெனு நம்ம வந்து ஃபுட் மெனு பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபுட் மெனு பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம இமேஜில் போய்ட்டு ஒரு ஃபுட் மெனு இமேஜ் ஆட் பண்ணலாம். நான் டெமோ பர்பஸுக்கு இதை க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா இன்ட்ராக்டிவாக நீட்டாக க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ளோ ஏதாவது க்ரியேட் பண்ணணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபுட் மெனு பட்டன் கிளிக் பண்ணால் ஃபுட் மெனு வர மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த செக்ஷன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்இன் அண்ட் செக் அவுட் காண்டாக்ட் அஸ். செக்இன் அண்ட் செக் அவுட் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். காண்டாக்ட் அஸ் பட்டன் வந்து யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து அட்ரஸ்ன்னு கொடுத்து
சும்மா கொடுங்க. அப்புறம் வந்து ஃபோன் நம்பர். தட்ஸ் இட். மெயின் மெனுவை கிளிக் பண்ணால் நம்ம வந்து இப்போ வந்து 2 பட்டன் வச்சுருக்கோம். ரூமு, ஃபுட்டுன்னு வச்சுருக்கோம். ரூமை கிளிக் பண்ணால் ஏசி ரூமா, நான் ஏசி ரூமா வச்சுருக்கோம். ஏசி ரூமை கிளிக் பண்ண அந்த ஏசி ரூம் இமேஜ் வரும். நான் ஏசி ரூமை கிளிக் பண்ண நான் ஏசி ரூம் இமேஜ் வரும். அதுக்கப்புறம் வெப்சைட்டு ஓகே பட்டன் வரும். ஃபுட் மெனுவை கிளிக் பண்ணால் ஃபுட் மெனுவோட மெனு கார்டு வரும். ஓகேங்களா? இப்போ செக்இன் அண்ட் செக் அவுட் மட்டும்தான் பேலன்ஸ். ஓகேங்களா? இப்போது நீங்கள் அப்படியே பேக்கில் எதனால அதை பேலன்ஸ் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து எப்படி இன்னொரு ஃப்ளோவை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கணும். திரும்பி பேக் போய்க்குங்க, க்ரியேட் கொடுக்குறேன். இதில் வந்து செக்இன் அண்ட் செக் அவுட்டாக நான் வந்து செக்இன் அண்ட் அவுட்னா கொடுக்குறேன். ஓகேங்களா? இது சேவ் பண்ணுறேன். கீவேர்டு எதுவுமே கொடுக்கல, ஏன்னா அங்கே கனெக்ட் பண்ண போகிறேன், அதனால் கொடுக்கல. இப்போ வந்து இந்த இடத்துல யூசர் இன்புட் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? யூசர் இன்புட் ஃப்ளோ அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை கஸ்டமர்கிட்டருந்து வாங்குறது. அடுத்தடுத்த கொஷினாக கேட்கலாம். இப்போ வந்து உங்களோட நேம் கொடுங்க, அடுத்த கொஷின் வரும். அவங்க நேம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்களோட லொக்கேஷன், டேட்டு, இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கஸ்டமர்கிட்டருந்து அது ஒரு கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பாருங்கள், யூசர் இன்ஃப்ளோ யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து ஆட் நியூ இன்புட்டோ நான் வந்து சிக்கன் அண்டு அவுட்னு கொடுக்குறேன். இந்த டேட்டாவை நீங்கள் அதேமாதிரி தான் வெப்புக் யூஆர்எல் யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கு ஷேர் பண்ணுறோம் பண்ணலாம். கூகுள் ஷீட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் சேவ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம வந்து இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ கீபோர்டு இன்புட்னா நீங்கள் ஒரு கொஷின் மாதிரி கேட்டு அவங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணி வைக்கிறது. மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷின் கேட்டு அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் சூஸ் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மல்டிபிள் சாய்ஸ்னால் சூஸ் எனி கலர்னு கொடுத்து ரெட்டு, க்ரீனு, சூஸ் யுவர் ஃபேவரட் கலர்னு கேட்டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி. ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட், நீங்கள் எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் ரெண்டுமே எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். அந்த ரிப்ளை டைப் என்னது? டெக்ஸ்ட்டு தான் பண்ண போகிறாங்க. அதாவது இமெயில் ஐடி கொடுத்தா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்தா ஃபோன் நம்பர், அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரிப்ளை டைப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளோ வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நேம்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் டெக்ஸ்ட்டு. இதை வந்து நம்ம ஒரு கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணி வச்சு நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கஸ்டம் ஃபீல்டு எப்படின்னா அந்த பர்டிகுலர் நேம் இருக்குல்ல, நேமை வந்து அந்த பர்டிகுலர் யூஸரோட பயோவில் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டா வச்சு தேர்ட் பார்ட்டி சிஆர்எம் வந்து இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இங்கே ஒரு கஸ்டம் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். நியூன்னு கொடுத்து கஸ்டம் ஃபீல்டு வந்து நேம்னு கொடுக்குறேன். அது வந்து ரிப்ளை டெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுறேன், நேம். ஓகேங்களா? இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சிச்சு, நேம். ரெண்டாவது கொஷின் வந்து ப்ளீஸ் யுவர் நேம், சாரி நம்பர், நேம் வாங்கியாச்சு. இப்போ வந்து இது ரிப்ளை டைப் வந்து என்னது? ஃபோன் நம்பர். ஓகேங்களா? சேவ் டு கஸ்டம் ஃபீல்டு, ஒரு கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணுறேன். நான் இங்கே புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். நான் நம்பர் நேம் போடுறேன், நம்பர்னு போடுறேன். அந்த ரிப்ளை டைப் வந்து ஃபோன். சேவ் பண்ணுறேன். கஸ்டம் ஃபீல்டு வந்து நம்பர், சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கஸ்டமர்கிட்ட நேம் வாங்கியாச்சு, நம்பர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து மல்டி சாய்ஸ் கேட்போம். ஓகேங்களா?
எந்த நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு இப்போ வந்து ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஸ்டேட். ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறோம். இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அந்த டைட்டில் ஓகேங்களா, பட்டன் அதை கிளிக் பண்ணால் உள்ள 4 ஆப்ஷன் காமிக்கும். அது டைட்டில் வந்து ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, 4 ஆப்ஷன் வச்சுருக்கேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ரிப்ளை டைப்பு இது டெக்ஸ்ட் தான். இது ஒரு கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து கஸ்டம் ஃபீல்டு வந்து ஸ்டேட்னு கொடுக்குறேன். அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு தான். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு கஸ்டம் ஃபீல்டு வந்து ஸ்டேட்டை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ். இப்போ வந்து நேம் வாங்கியாச்சு, நம்பர் வாங்கியாச்சு, எந்த ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ இந்த டேட்டில் எந்த டேட்டில் வந்து இது பண்ணுறாங்க, செலக்ட் டேட். ஓகேங்களா, ரிப்ளை டைப் வந்து இங்கே வந்து நீங்கள் இருக்கும். நான் சொன்னேன்ல, இங்கே ரிப்ளை டைப்புக்கு ஏற்றாப்புல அந்த ஃப்ளோ வந்து ஆக்ட் ஆகும்னா நான் வந்து இங்கே வந்து டேட்டு கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் டேட் அண்ட் டைம் ரெண்டுமே செலக்ட் பண்ணால் போதும், பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து டேட்டு கொடுக்குறேன். கஸ்டம் ஃபீல்டில் அது ஒரு டேட்டில் சேவ் பண்ணுறேன். டேட்டு ரிப்ளை டைப் டேட்டு. ஓகே, சரி. ஓகேங்களா, சேவ். பேர் வாங்கியாச்சு, நம்பர் வாங்கியாச்சு, எந்த ஸ்டேட்டுன்னு வாங்கியாச்சு, டேட்டு வாங்கியாச்சு. ஃபைனலாக ஒரு தேங்க்யூ மெசேஜ் இங்கே 2 வரும் உங்களுக்கு ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு கொஷினு தேங்க்யூ வரும். நான் தேங்க்யூ கொடுத்து இந்த ஃப்ளோவை முடிக்கிறேன். அதாவது யூசர் அண்ட் ஃப்ளோவை முடிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்து தேங்க்யூ. இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த கஸ்டம் ஃபீல்டில் வாங்குகிற டேட்டாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா, அதை இங்கே தான் யூஸ் பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். தேங்க்யூன்னு கொடுத்து ஹியர் இஸ் புக்கிங் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து நேம் வந்து எந்த கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணோம், நேமுங்கிற கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணோம். கரெக்டாக அடுத்து நம்பர் என்ன சேவ் பண்ணணும், நம்பருங்கிற கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டை வந்து ஸ்டேட்டுங்கிற கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு டேட்டை வந்து டேட்டுங்கிற கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எல்லாமே அந்த பர்டிகுலர் பர்சன் என்ட்ரு பண்ண டீட்டெயில் தான் காமிக்கணும். அவங்க என்ட்ரு பண்ண டீட்டெயிலை ஒரு கஸ்டம் ஃபீல்டில் நம்ம சிஸ்டத்தில் சேவ் பண்ணுறோம். அதை வந்து ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணி காமிக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா, இதே டீட்டெயில் நம்ம லைவ் சாட்லேயும் பார்த்துக்கலாம். நான் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. போட்டுட்டு அவர் டீம் வில் கான்டாக்ட் யூ ஒன்று போட்டுறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே. இந்த ஃப்ளோட நேம் மட்டும் பார்த்துங்க, செக் இன் அண்ட் அவுட். இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம பழைய ஃப்ளோவுக்கு போங்க. பழைய ஃப்ளோவுக்கு போயிட்டீங்களா, இங்கே செக் இன் அண்ட் செக் அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஃப்ளோ கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃப்ளோ பேர் வந்துருச்சு, செக் இன் அண்ட் அவுட், சேவ். இப்போ அந்த பட்டனை யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளோ ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேங்களா, இப்போ வந்து கரெக்டாக எல்லாம் அலைன் பண்ணிக்கோங்க. ட்ரிகர் கீவேர்டை பார்த்துங்க.
புக்கிங், ஹாய், ஹலோ, புக்கு இதில் எது பண்ணாலும் இந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா. நீங்கள் இதுக்கப்புறம் ஃப்ளோ கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்து லொக்கேஷன், ஹெச்டிடிபி ஐபிஎல்லாம் நம்ம தனித்தனி வீடியோவில் பார்ப்போம். அது வந்து தனித்தனி ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா. கூகுள் ஷீட் டேட்டா ஃபெச், நீங்கள் கூகுள் ஷீட்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி இங்கே ஷோ பண்ணலாம். வாட்ஸ்அப் ஃப்ளோங்கிறது ஃப்ளோ ஃபார்ம் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஃப்ளோ ஃபார்மை வந்து நம்ம இங்கே இன்டிகிரேட் பண்ணி அதில் டேட்டா யூசர் இன் ஃப்ளோ மாதிரி தான். அது வந்து ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஏஐ ரிப்ளை ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து ஏஜென்ட் அசைன் பண்ணி ரிப்ளை பண்ணி வைக்கிறது. அப்புறம் வந்து கண்டிஷன்ஸு, இப்போ 2 கொஷின் கேட்டு அந்த டேட்டா வந்து கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணி வச்சு கொஷின் ரைட்டாக இருந்தால் ஒரு ஃப்ளோவும், கொஷின் தப்பாக இருந்தால் இன்னொரு ஃப்ளோவும் இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா. அதே மாதிரி டெம்ப்ளேட் மெசேஜுங்கிறது நம்ம ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ண டெம்ப்ளேட் மெசேஜை இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த ஃப்ளோ சேவ் பண்ணி ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் வாட்ஸ்அப் போயிட்டு இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து என்னோடய கீபோர்ட் ஹாய், ஹலோ, புக்கிங் புக் எது வேணால் போட்டால் ட்ரிகர் ஆகும். நான் ஹாய்னு போகிறேன். பார்த்தீங்களா, என் பேர் ஹாய், வெல்கம் டு பாட்பி ஹோட்டல். இமேஜ் ப்ளீஸ் செலக்ட் த பிலோ ஆப்ஷன் வந்திருக்கு. பார்த்தீங்களா. மெயின் மெனு, செக்இன் அண்ட் செக் அவுட், கான்டாக்ட். நான் வந்து மெயின் மெனுவை கிளிக் பண்ணுறேன். வெல்கம் டு பாட்டி, ப்ளீஸ் செலக்ட் த மெனு ஆப்ஷன். ரூம்ஸு, ஃபுட் மெனு. நான் ரூம்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஏசி ரூமு, நான் ஏசி ரூம்னு கேட்குது. ஓகேங்களா. நான் வந்து நான் ஏசி ரூம்ஸ். இப்போ நமக்கு ஒரு இமேஜும் நமக்கு அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ்னு வரும். ஓகே, வெப்சைட் டீட்டெயில் வந்துருச்சு. ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட், இமேஜ் வந்துருச்சு. நான் ஏசி ரூம் இமேஜ் வந்திருக்கு. ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் போட்டு கீழே பட்டன் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்திருக்கு. நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து botbee.io ரீடைரக்ட் ஆகும். You will leave the WhatsApp and go to WhatsApp. ஓகே. இப்போ வந்து ஏசி ரூம் கிளிக் பண்ணால் ஏசி ரூமோட இமேஜ் ப்ளஸ் அந்த வெப்சைட் டீட்டெயில் வரும் உங்களுக்கு. சரி, ஏசி ரூமோட இமேஜ் வந்துருச்சா. இப்போ அப்படியே நான் மேலே போயிட்டு திரும்பியும் ஃப்ளோ வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஹாய், இந்த வாட்டி ஹலோன்னு அனுப்புவோம். இப்போ வந்து மெயின் மெனுவில் ரூம்ஸ் பார்த்தாச்சு. நம்ம ஃபுட் மெனு பார்க்கலாம். ஃபுட் மெனு கிளிக் பண்ணால் ஃபுட் மெனு கார்டு வந்து நம்ம இமேஜ் அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நமக்கு வரும். ஓகேங்களா. சரி, மெனு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் மெனுவில் கான்டாக்ட் டேக்ஸை கிளிக் பண்ணலாம். கான்டாக்ட் டேக்ஸ் பார்த்துங்க, நம்ம டீட்டெயில்ஸு, அட்ரஸு, ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். சரி, அதுவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் அண்ட் செக் அவுட். ஓகேங்களா. இப்போ மெயின் மெனுவும் கான்டாக்ட் டேக்ஸும் நம்ம ஒரே ஃப்ளோவில் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா. செக்இன் அண்ட் செக் அவுட் வந்து நம்ம வந்து இன்னொரு ஃப்ளோ வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அந்த ஃப்ளோ இன்னொரு ஃப்ளோ ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணோம். ஓகேங்களா. இப்போ அதை கிளிக் பண்ணால் அந்த ஃப்ளோ ட்ரிகர் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து நேம் கேட்குது. நான் நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்பர் கேட்கும். ஓகே, நம்பர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் ஆப்ஷனல் கேட்பீங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டேட் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் டேட்டு வந்து ஓகே 10 செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம அந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணோம்ல ஃபைனலாக இந்த ஃப்ளோவில் காமிக்கிற ஒரு வாட்டி போய்ட்டு வாங்கின டேட்டாலாம் ஒரு கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணி இப்போ நேமு, நம்பர், ஸ்டேட்டு, டேட்டு. ஓகேங்களா. அது எப்படி நமக்கு வந்திருக்கு பாருங்கள். அந்த என்ட்ரு பண்ண நேமு, நம்பரு, ஸ்டேட்டு, டேட்டு. அவர் டீம் வில் கான்டாக்ட் யூ. ஓகேங்களா.
இந்த மாதிரி தான் நம்ம டேட்டாவை வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி ஒரு கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாட்பி டேஷ்போர்டு போட்டு லைவ் சார்ட்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நேமு, நம்பரு, ஸ்டேட்டு, டேட்டு இதெல்லாம் வாங்கினது இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேயே பார்த்துக்கலாம். அந்த கஸ்டமர் சேட் பண்ணுறப்ப நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே 10ஆம் தேதி புக் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நம்பர் இது அப்படின்னு நம்ம இங்கேயே நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில் நம்ம இங்கேயே காமிக்கும். நம்ம செலக்ட் பண்ண லேபிள் இருக்குது, சாம்பிள் இருக்குது, எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் மேனேஜரில் போய்ட்டு கூட பார்த்துக்கலாம். நான் வந்து அந்த நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். அதை வெயிட் பண்ணி கஸ்டம் ஃபீல்டு போனீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள், டேட்டு, ஸ்டேட்டு, நம்பரு, நேமு இருக்குங்களா. நம்ம வாங்கின நேமு, நம்பர், ஸ்டேட்டு, டேட்டு இதை விட்டுருங்க. இது வந்து ட்ராக்கிங் ஆர்டர் நம்பர்லாம் வேறு ஃப்ளோவுக்கு டெஸ்ட் பண்ணது. அதை கஸ்டம் ஃபீல்டில் இந்த நம்பரில் சேவ் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா. நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறது இந்த 4 டேட்டா தான். இந்த 4 டேட்டாவும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கோ சிஆர்எம்க்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டேட்டாவை அங்கே அந்த இடத்துல ஃபீல்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ஃப்ளோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஆப்ஷன் வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் இமேஜுக்கு வீடியோக்கு பதிலாக நீங்கள் இமேஜுக்கு பதிலாக வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டெலிட் பண்ணிக்கலாம். ஃபைலில் பிடிஎஃப் ஃபைல்ஸு, ஓகேங்களா, டாக்குமெண்ட்டு, டெக்ஸ்ட்டு, பிபிடி இதெல்லாம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். லொக்கேஷன், HTTP API, கூகுள் ஷீட் டேட்டா பேஜ், இதில் வாட்ஸ்அப் ஃப்ளோ இது எல்லாமே தனித்தனி வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஏன்னா அது ஒரு தனி ஃபீச்சர்ஸு, அந்த தனி டாப்பிக்காக போகும். சிங்கிள் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து இன்ட்ராக்டிவில் இருக்க லிஸ்ட் மெசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா, லிஸ்ட் மெசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது ப்ளஸ் இ-காமர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.